உலகம் பூரா ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு CrowdStrike அப்டேட் மூலமா தான் இன்னைக்கு குளோபலா சிஸ்டம் அவுட்டேஜ் நடந்துச்சு அப்படிங்கிற நியூஸ்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம சிஸ்டம்ல இந்த CrowdStrike அப்படிங்கிற ஃபால்கன் சென்சார் இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டம் நம்மளே அவுட்டேஜ் பண்ண போறோம். எப்படின்னா பிராக்டிகல் டெமோ மூலமா 15 ட்ரையல் பேக் மூலமா. சரிங்களா? இன்னைக்கு CrowdStrike நீங்க படிச்சிருப்பீங்க. நியூஸ்ல நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அத நீங்க ஒரு 15 டேஸ் ட்ரையலா நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்டிகல் டெமோக்காக ஒரு 15 டேஸ் ட்ரையல ரிக்வெஸ்ட் பண்ண போறோம். ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த சென்சாரை டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம் அவுட்டேஜ் பண்ணிட்டு அதை ரெக்கவரும் பண்ண போறோம் பிராக்டிகல் டெமோவோட. இன்னைக்கு CrowdStrike அப்படிங்கிறது ஃபால்கன் அப்படிங்கிறது இன்னைக்கு கார்பரேட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா நீங்க ட்ரையலும் உங்க சைடுல யூஸ் பண்ணலாம். ஒரு டெமோ பர்பஸ்க்காக இந்த CrowdStrike அவுட்டேஜ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற சொல்றதுக்காக ஒரு ரியல் டைம் சினாரியோல நம்ம சைடுல இன்னைக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி அவுட்டேஜ் பண்ண போறோம். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஐடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஃபுல் வீடியோவை பார்க்க சொல்லுங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் CrowdStrike ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஸோ ட்ரையல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். கெட்டிங் ஸ்டார்டட் வித் தி ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. அண்ட் இப்போ நான் சைன் அப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூஸராக இப்போ சைன் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் ஏ கிளைண்ட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஐ ஓன் ஆர் ஒர்க் ஃபார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிஸ்னஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சைபர் அண்ட் வாயேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சைபர் வாயேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேம் கொடுத்துடலாம். அண்ட் ஆக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு அண்ட் பிஸ்னஸ் இமெயில் support@cybervoyage.in அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. அண்ட் ஃபோன் நம்பர் ஜஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம கொடுக்கலாம். சப்மிட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ரீச் அவுட் டு திஸ் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் ஆல் ட்ரையல் request must be reviewed by our team அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. We have received your request and will review it within 24 hours. Perfect. அண்ட் ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டால் த சென்சார். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் த ஃபால்கன் சென்சார் ப்ரொவைட்ஸ் அஃபிஷியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த சென்சாரை பற்றி தான் நீங்கள் நிறைய நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சென்சாருக்கு நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். தென் வியூ டிடெக்ஷன். ஒன்ஸ் யூ ஆர் இன் ரிவ்யூ த 3 டெஸ்ட் டிடெக்ஷன்ஸ் டு சி ஹவு CrowdStrike Falcon protects your environment. Perfect. இப்போ ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். நமக்கு இந்த CrowdStrikeல இருந்து இமெயில் வந்துருச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டு தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி 15 டேஸ் ட்ரையல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் இப்போ நமக்கு வந்து இங்கே இமெயில் வந்துருச்சு. அண்ட் வெல்கம் டு CrowdStrike. ஸ்டார்டிங் டுடே யூ ஹேவ் 15 டேஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்சஸ் டு அவர் ஃபால்கன் ப்ரோ பண்டில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபால்கன் ப்ரோ பண்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபால்கன் ப்ரோ ஆன்டிவைரஸ் அண்ட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் இவங்க கொடுத்துருக்கிற பண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிறது இருக்குது, டிவைஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஃபயர்வால் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, அண்ட் இந்த அட்வைசரி ஓவர் வாட்ச் அப்படிங்கிறது இன்டெகிரேட் இன்டெலிஜென்ஸில் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்கவர் இன்சைட் XDR கிடையாது. அண்ட் ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் CrowdStrike சர்வீசஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 15 நாள் நமக்கு ஆக்டிவேட் ஆகும், அதாவது ஆக்டிவேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் இப்போது இந்த செட்டப் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு செட்டப் அக்கௌண்ட்குள்ளே போகலாம். எல்ஸ் ஜஸ்ட் காப்பி கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் செட் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. அண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நம்ம கொடுத்தது support@cybervoyage.in அப்படின்னு கொடுத்துருந்தோம். கண்டினியூ. பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ லாக்இன் பண்ணிடலாம். ஸோ பண்ணும்போது ப்ளீஸ் அக்ரி CrowdStrike டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். பர்ஃபெக்ட். ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபால்கன் US to CrowdStrike ஹப் அப்படிங்கிற ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. அண்ட் இப்போ இங்கே தான் யுவர் ஆன் யுவர் வே டு டிஃபெண்டிங் யர் பிஸ்னஸ் ஃப்ரம் அட்வைசரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. ரெடி டு இன்ஸ்டால். இப்போ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபால்கன் சென்சார். கரெக்டாக? அண்ட் சென்சார் நீங்கள் நிறைய இப்போ நியூஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபால்கன் சென்சார்னால தான் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபால்கன் சென்சார் இன்ஸ்டால் அப்படிங்கிறது ரெடி டு இன்ஸ்டால். இப்போ விண்டோஸ் மேக். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த சென்சாரை தான் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த சென்சார் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ஒரு தவறான அப்டேட் போயிடுச்சு, அது மூலமாக தான் நிறைய இன்னைக்கு குளோபல் அவுட்டேஜ் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் அது வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ டவுன்லோட் சென்சார் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். சரியா? இப்போது இந்த சென்சார் இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்ட் நம்மக்கிட்ட ஒரு EXE ஃபைல் இருக்குது. சரியா? இப்போது யூ வில் நீட் திஸ் கஸ்டம் ரெடி டியூரிங் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சென்சாரை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண சென்சார் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் ஒரு விண்டோவில் இருக்குது. அண்ட்
இதுதான் அந்த சென்சார் ஃபைல். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, விண்டோஸ் சென்சார் மேவரிக்கி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சென்சாரை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் கொடுத்துறேன். சரியா? கொடுத்துட்டு இங்கே கஸ்டமர் ஐடி செக்ஸம் இன்ஸ்டாலேஷன் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த சென்சார் என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு 15 days ட்ரையல் இருக்குது. இப்போ இந்த சென்சாரை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னுடைய சைடில் இப்போ இன்ஸ்டால் இனிஷியலேஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூ வில் நீட் டு யூஸ் திஸ் கஸ்டமர் ஐடி டியூரிங் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இந்த டோக்கன் நம்ம எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறத ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த மேக் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. மேக்கில் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகலை, விண்டோஸில் தான் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் மேக்குக்கும் சென்சார் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரியா? அண்ட் விண்டோஸ்க்கும் சென்சார் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அண்ட் லெட் இட் கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட் ஆகி முடியட்டும். மேபி ஃபியூ மினிட்ஸில் ஆகிடும். ஸோ சென்சார் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஃபைல் தான். அது என்ன ஃபைல் சைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இருங்க. ஸோ சென்சார்ஸோடைய ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு 153 MB தான். ஸோ இது சென்சாரோடைய ஃபைல். ஸோ இதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் பார்க்கலாம். இன்ஸ்டாலிங் க்ளவுட் ப்ரொவிஷனிங் டேட்டா அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். நாட் ப்ரொடெக்டட். அண்ட் இந்த இடத்துல நமக்கு இந்த சென்சார் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு தெரியுங்களா? அண்ட் அட் த சேம் டைம் இந்த சம்மரி பேஜில் வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பேஜ் வந்துடுச்சு. என்னென்னா டிவைஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்குது, சைபர் வாய்ஸ் அட்மின் சப்போர்ட்டட் சைபர் வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஃபால்கன் கண்டென்ட் அப்டேட் ஃபார் விண்டோஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம். ஸோ ரீட் அவர் சம்மரிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த விண்டோஸ் கிராஷ் ரீசெண்டாக நடந்துச்சு தெரியுங்களா? ஸோ அதை பற்றி ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு அந்த அட்வைசரிலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம லாகின் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜுக்கு லாகின் ஆகுதும். அண்ட் இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் கிளியராக ஒன் சென்சார் யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. கரெக்டாக? ஸோ ஒரு சென்சாரை இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. அண்ட் இந்த சென்சாரோடைய டிவைஸ் ஸ்டேட்டஸும் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இங்கே வந்து ப்ரொவிஷனிங் ஆகிட்டு இருக்கு டேட்டா. அதாவது இன்ஸ்டால் ஆகிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷனை இங்கேயும் அங்கேயும் வந்து போய் அனுப்பிக்கிட்டு இருக்கு. லைக் இங்கே இருக்கிற டேட்டாவை எனக்கு இந்த CrowdStrikeோடைய டேஷ்போர்டுக்கு அனுப்பிட்டு இருக்கு என்னுடைய சிஸ்டம் டேட்டா. சரியா? ஸோ இப்போது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டிவைஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ விச் இஸ் நம்ம டிவைஸ் வந்து ப்ரொடெக்டட் இப்போ அப்படிங்கிற மாதிரி ஓரளவு நமக்கு தெரிய வருது. சரியா? அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா CrowdStrike எக்ஸ்பிளைன்டு அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அங்கே நெக்ஸ்ட் ஜென் ஏவி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது இவங்க ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம சொன்னோம் தெரியுங்களா? இதுதான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஏவி. அதுக்கப்புறம் USB கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு சர்வீஸும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் டிவைஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ இப்படி எல்லா டிவைஸோடைய சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக நீங்கள் இதை ஆப்ட் பண்ணிக்கலாம். அதாவது 15 days வந்துட்டு இது என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15 days லெஃப்ட் இன் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்டில் இங்கே டேட்டா அப்படிங்கிறது ப்ரொவிஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் டேட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் லெஃப்ட்டில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் கவுண்டர் அட்வைசரி ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் ஃபியூஷன் சர்வர், ஃபவுண்டரி, அசெட் இன்வென்ட்ரி. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது தான் CrowdStrikeோடைய பிளாட்ஃபார்ம். இதோடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆடிட் லாக்ஸ் இருக்குது. அண்ட் ரீசென்ட்லி விசிட்டட் இருக்குது. மெயின் வியூ இருக்குது. ஸோ நம்ம போய்ட்டு சம்மரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ மெயின் வியூவில் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கும். அட் த சேம் டைம் இப்போது எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போகலாம், ஆக்டிவிட்டி டேஷ்போர்டுக்குள்ளே போகலாம். போகும்பொழுது இந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டருடைய சிஸ்டம், அதாவது ஏதாச்சும் டிடெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், நியூ டிடெக்ஷன், நோ டேட்டா ஃபோன், ப்ரிவென்டட் மால்வேர் பை யூசர்ஸு, ஏதாச்சும் ஷா பேஸ்டு டிடெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை ப்ரிவென்டட் மால்வேர் பை ஹோஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் இந்த CrowdStrike Falcon சென்சார் செட்டப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய CrowdStrike உடைய சென்சாரை டெப்ளாய் பண்ணியிருக்கும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம சைடில் இன்ஃபர்மேஷனை பார்த்துருந்துருக்கும். இது சப்போர்ட்டட் சைபர் வாய்ஸுக்கு ஒரு 15 days ட்ரையலை பார்த்துருந்துருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ டேட்டாஸை பார்த்துருக்கோம். ஸோ புக்மார்க் மெயின் வியூ. ஸோ மெயின் வியூ போய்ட்டு நான் சம்மரி கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு இங்கே டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். விச் இஸ் இப்போ என் சிஸ்டமில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த CrowdStrikeோடைய ட்ரையலை என்னுடைய சிஸ்டமில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? பட் இதுவே நீங்கள் குளோபலாக எப்படி இவ்வளோ அவுட்டேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த குளோபல் அவுட்டேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போது ஒரு ஏர்போர்ட்டில் ஆகட்டும், இல்லைனா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆகட்டும், அங்கே நீங்கள் ஒரு டேஷ்போர்டை பார்க்குறீங்க. ஒரு நிறைய இன் அண்ட் அவுட் வந்து நிறைய கம்யூனிகேஷன் பார்ப்பீங்க. ஒரு டேஷ்போர்ட்ஸில் வந்து நிறைய ஒரு சார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. லைக் காசு இவ்வளோ வருது, இவ்வளோ போகுது, சென்செக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க.
அதை வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த விண்டோஸ். அந்த விண்டோஸில் இந்த சென்சார் டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் அவங்க CrowdStrike உடைய கஸ்டமர். இங்கே நம்ம வந்து CrowdStrike கஸ்டமர் கிடையாது, நம்ம 15 days ட்ரையல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ஞாபகம் வச்சு இது 15 days ட்ரையலை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல தான் இந்த சென்சார் அப்படிங்கிறது இந்த லாக் அங்கே அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சென்சார்னு ஒன்று நம்ம காமிச்சோம் தெரியுங்களா, இந்த சென்சாருக்கு தான் ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க CrowdStrike. அதாவது இந்த சென்சார் எப்படின்னா, இன்னைக்கு வந்து டேட் என்ன 23 அப்படின்னா, அப்போ 24ஆம் தேதி நாளைக்கு சின்னதாக ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த சென்சாரில். காரணம் ஏன்னா, ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கெட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது, அப்போது இந்த அப்டேட் மூலமாக தான் உங்கள் சிஸ்டமில் காம்பனன்ட்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சின்ன அப்டேட்டு தான் இந்த விண்டோஸை கரெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ இன்னொரு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக நான் கொண்டு போகிறேன். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் விண்டோஸ்குள்ளே போனீங்கன்னா டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், கரெக்டாக? ஸோ விண்டோஸ்குள்ளே System32 சொல்லியிருந்தாங்க. ஸோ System32க்குள்ள நம்ம போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இந்த டிரைவர்ஸ்குள்ளே போனால் இந்த CrowdStrike அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல அட்வைசரியில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த CrowdStrike நான் ஓப்பன் பண்ணுறேன், இது அட்மின் ப்ரிவிலேஜோட இருக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் இந்த .sys அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, கரெக்டாக? இந்த .sys ஃபைல் தான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து CrowdStrike அட்வைசரின்னு சொல்லியிருக்கேன், CrowdStrike அப்படி கிராஷ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கலில் அவங்க ஒரு பாத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் புரியும் உங்களுக்கு, ஏன் எதுக்காக இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல போகும்பொழுது அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இந்த இடத்துல .sys அப்படிங்கிற இந்த 291 சிஸ்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள், இதுதான் ப்ராப்ளமேட்டிக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எப்படி இங்கே வந்துச்சு விண்டோஸில் கிட்ட, நம்ம ஒரு சென்சார் இன்ஸ்டால் பண்ணோம், கரெக்டாக? ஸோ அந்த சென்சாரை இன்ஸ்டால் பண்ணும்போது தான் நமக்கு இந்த CrowdStrike அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த CrowdStrike உள்ள நீங்கள் போனால் இந்த சிஸ் ஃபைலை வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும், உங்களுடைய நார்மல் கண்டிஷனுக்கு வரும் அப்படிங்கிற அப்டேட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு CrowdStrike அப்படின்னா இது என்ன. CrowdStrike அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போங்க. சேனலில் போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு சைபர் வாய்ஸ் சேனலில் அந்த வீடியோவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோஸை போய் பாருங்கள். ஸோ ஏன்னா அதில் CrowdStrike அப்படின்னா என்னங்கிறத CrowdStrike இஷ்யூ எக்ஸ்பிளைனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இதில் நான் வந்து டெக்னிக்கலாக காமிச்சிருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா ஒரு தனியாக வீடியோ போடலாம் அப்படின்னு. தென் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு CrowdStrike ஃபால்க்கான ஒரு 15 days ட்ரையல் பேக்கை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ட்ரையல் பேக்கை டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சென்சாரை டவுன்லோட் பண்ணோம். அந்த சென்சார் தான் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஸோ அது இந்த இடத்துல அந்த சென்சார் ஃபைலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த CrowdStrike சென்சார்னு சொல்லி நம்ம ஒரு .130+ MB டவுன்லோட் பண்ணோம், கரெக்டுங்களா? அந்த சென்சார் ஃபைல் தான் இது CrowdStrike உடைய சென்சார். அப்போ இந்த சென்சார் தான் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் மிஷின்ஸில். ஸோ இப்போ என் மிஷின்லையும் நான் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் குளோபலாக இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே இதை டெப்ளாய் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க இந்த சென்சாரை. அப்போது அந்த அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ரியல் டைம் சினரஸ் நடக்கும். அண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் நம்ம இருக்குது நெக்ஸ்ட் ஜென் ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சின்ன சின்ன விஷயத்தையுமே காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் நான் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ malware bazaar. ஸோ இன்றைக்கி நான் வந்து malware bazaar அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போய் இதை நான் malware சம்பளம் டவுன்லோட் பண்ணுறேன்னா உடனே வந்து ஆன்டிவைரஸும் டிடெக்ட் பண்ணும், CrowdStrikeம் டிடெக்ட் பண்ணும். யோசிச்சுக்கோங்க, என்னுடைய சைடில் விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ விண்டோஸ் டிஃபெண்டரை வந்துட்டு டிஃபெண்டருக்கு மேலே என்னன்னா CrowdStrike இருக்கும். இப்போ இந்த CrowdStrike டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு அனுப்பிடும், இந்த மாதிரி நீங்கள் தப்பான விஷயத்தை அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பாருங்கள், தெர் இஸ் அ ஃபால்கன் சென்சார் ஆடட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. கோ டு டிவைசஸ் போங்க. அண்ட் இதுதான் இந்த டோக்கன், என்னுடைய டிவைஸ் ஒர்க் ஸ்டேஷன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த இடத்துல நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் ஒரு சென்சார் எப்படி டெப்ளாய் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த குளோபல் அவுட்டேஜ் நடந்துச்சு. இப்போ இதை வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதை நான் சர்வீஸ் ஆஃப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இன்கேஸ் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, சூப்பராக புரிஞ்சிச்சு அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு இந்த ப்ராசஸ் எரர், அதுக்கப்புறம் நிறைய எரர்ஸ் வரும். இன்கேஸ் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரைலாம் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துருச்சு பாருங்க. எக்ஸப்ஷன் ப்ராசஸிங் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் நமக்கு ஸ்க்ரீன் ஆக்சுவலி வந்துட்டுருக்கு இப்போ. அண்ட் இப்போ இதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது செக் பண்ணலாம். நம்ம CrowdStrike இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே நம்மளுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ண டேட் வந்து 23/7/2024. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட் எரர்லாம் வந்துட்டுருக்கு. பேஸ்ட் ஆன் அவங்களுடைய அட்வைசரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போது. ஸோ சேஃப் மோடுக்குள்ளே போயாச்சு. ஸோ ட்ரபுள் ஷூட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் அட்வான்ஸ்டு போகிறேன்.
அண்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிடுறேன் அண்ட் சி கொடுத்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் இது வந்து கார்ப்பரேட் லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களால் போக முடியாது, உங்களுக்கு வந்து ரெக்கவரி கீ தேவைப்படும். பட் என்னோடய இண்டிவிஜுவல் லேப்டாப் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே போக முடியுது. அண்ட் அடுத்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் சிடி விண்டோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோங்க. ஸோ விண்டோஸ்க்குள்ளே அண்ட் சிடி அதுக்கப்புறம் சிஸ்டம் 32 கரெக்டுங்களா? இதுதான் அவங்க வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சிடி டிரைவர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது டிஐஆர் அப்படின்னு கொடுத்தா இங்கே நிறைய இருக்கும். இப்போ இங்கே சிடி CrowdStrike அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதுக்குள்ளே போங்க. அண்ட் இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும். டிஇஎல் கொடுத்துட்டு அண்ட் கேபிட்டல் சி -00000 தென் 291 .sys அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போது இந்த ஃபைல் அதாவது .sys இந்த 291 அப்படிங்கிற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா டெலீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு தென் டர்ன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. தென் பவர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னும் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ மேபி இன்னும் டர்ன் ஆஃப் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இல்லை சார்ஜிங்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். எஸ், இது சார்ஜிங்கு. அண்ட் இப்போது டர்ன் ஆன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ரெமிடியேஷன் ஸ்டெப்ஸாக கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ரெமிடியேஷன் ஸ்டெப்ஸ். அதாவது இண்டிவிஜுவல் லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து டெவலப்பர் ரைட்ஸ் இருக்குது, அதாவது அட்மின் ரைட்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்துடுச்சு. ஸோ என்னுடைய பின் நம்பரை கொடுக்குறேன். அண்ட் இப்போ லாகின் ஆகுது. ஸோ அந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ண உடனே அதுக்கப்புறம் சிஸ்டம்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ரன் ஆகும். கண்ட்ரோல் பேனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் CrowdStrike அப்படிங்கிற மாதிரி இங்கே கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ CrowdStrike டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்டர் த ஃபால்கன் மெயின்டெனன்ஸ் டோக்கன் ஃபார் திஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஒரு டோக்கன் உங்களுக்கு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. தென் அன்இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த டேஷ்போர்டு அந்த 15 days அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிஸ்டமில் வந்து இந்த சென்சாரை நான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தென் அப்போ தான் பிரச்சனை வந்தாலும் உங்களால் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் லேப்டாப்பை நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெமோவில் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் ஒரு ஃபால்கன் சென்சார் அப்டேட் வந்துட்டு நம்ம சிஸ்டம் அவுட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்கேஸ் இதை நீங்கள் உங்கள் சைடில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொடக்ஷன் லேப்டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஏன் நான் ப்ரொடக்ஷன் லேப்டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணேன், என்னுடைய சிஸ்டமில் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஒரு ரியல் டைம் சினாரியோக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ரெக்கவரி பண்ணுறது எப்படிங்கிறது தெரியும். இன்கேஸ் அது எந்த ஒரு எரர் வந்தாலுமே நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். பட் நான் டெக் பர்சன் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் சிஸ்டமில் எரர் வேறு மாதிரிலாம் வரும். ஸோ அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய டைம் ரொம்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபால்கன் அப்டேட்டை பற்றி கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இன்கேஸ் இந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிசிபி டிஆர்பி அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? அதையும் நம்ம ஒரு வீடியோ இதுக்கப்புறம் நிறைய வரப்போகுது. பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானிங், டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானிங் அப்படிங்கிறதும் இந்த CrowdStrike இன்சிடென்ட் மூலமாக நம்ம தெரிய வரும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.